கஞ்சா வியாபாரி ஓட ஓட விரட்டி வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் போலீசார் குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. தந்தையின் கொலைக்காக 3 வருடங்கள் கழித்து மகன் எடுத்த ரிவெஞ்ச் ஸ்டோரி இது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கியிருக்கிறது காரைக்குடியில் நேற்றைய தினம் அரங்கேறிய பயங்கரம். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள சாலை, பட்டப்பகல், அருகிலேயே காவல் நிலையம். குற்றவாளிகள் வாலாட்ட கொஞ்சமும் தகுதியற்ற இடமாக கருதப்பட்ட 100 அடி சாலையில் மனோஜ் என்ற இளைஞரை ஓட ஓட விரட்டி வெட்டியிருக்கிறது ஒரு கும்பல். உடன் வந்த நண்பர்களுக்கும் வெட்டுக்காயங்கள் என்றாலும் கொலையாளிகள் குறிவைத்த இரை விழுந்திருக்கிறது. சரமாரியான அரிவாள் வெட்டுக்கு சம்பவ இடத்திலேயே பலியானவர் பிரபல கஞ்சா வியாபாரி. காவல் நிலையத்திற்கு கையெழுத்திட வந்தவரைதான் ரவுண்டு கட்டி கொலை செய்திருக்கிறது அந்த கும்பல். மனோஜ் கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தேடுதல் வேட்டையை தொடங்கியிருக்கிறார்கள். பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக பட்டப்பகலில் இரத்த வெறியாட்டம் ஆடிய கும்பல் பொழுது சாய்வதற்குள் என் முன்னால் இருக்க வேண்டும் என மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டிருக்கிறார். இன்னைக்கு திஸ் அக்யூஸ்டோட அப்பாக்கு 2021 மர்டர் ஆயிடுச்சு. அந்த கேஸ்ல இப்போ இன்னைக்கு மர்டர் ஆன திஸ் டிசீஸ் அந்த கேஸ்ல அக்யூஸ் கிடையாது. பட் ஸ்டில் அந்த கேஸ்ல இவர் கொஞ்சம் ஏதாவது லிங்க் இருக்கு சொல்றாங்க. அதை நம்ம ஃபர்தரா இன்கொயர் பண்ணி விசாரிக்கிறோம். அடுத்த நொடியே புயலாக கிளம்பிய போலீஸ் படை சிவகங்கை சீமையை சுற்றி கண்காணிப்பு அரணை அமைத்திருக்கிறது. மாவட்ட எல்லைகளில் போலீசார் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியிருந்தனர். இதனால் தப்பி ஓடிய குற்றவாளிகள் சிவகங்கையில் இருந்து எக்ஸிட் ஆக முடியாமல் ரவுண்டு கட்டப்பட்டிருக்கிறார்கள். தப்பி ஓடியவர்கள் சிராவயல் காட்டுப்பகுதியில் காரை நிறுத்திவிட்டு ஆரண்யத்துக்குள் அப்ஸ்கேண்ட் ஆகியிருக்கிறார்கள். ஆனால் போலீசாரின் ட்ரோன் வேட்டையில் குற்றவாளிகளின் கொலை ரதம் சிக்கியது. ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குற்றவாளிகளை தேடி காட்டுக்குள் சென்றிருக்கிறார்கள். அப்போது அங்கு மறைந்திருந்த 3 கொலையாளிகள் தப்பி ஓட முயலவே 2 தடிக்கு விழுந்திருக்கிறார்கள். அதில் ஒருவருக்கு கையும் மற்றொருவருக்கு காலும் முறிந்திருக்கிறது. மருத்துவமனையில் படுத்திருந்தவர்களிடம் கொலைக்கான பின்னணி குறித்து போலீசார் விசாரித்திருக்கிறார்கள். விட்டத்தை பார்த்தபடியே பிளாஷ்பேக்கை விவரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டு குற்றவாளியாக பிடிபட்டிருக்கும் குரு பாண்டியின் தந்தை லக்ஷ்மணன் வட்டி தொழில் செய்து வந்திருக்கிறார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு கடன் கொடுத்திருக்கிறார். அந்த பிரகாஷ் கடன் வாங்கிய கையோடு ஒரு குற்ற வழக்கில் கைதாகி கம்பி எண்ண சென்று விட்டார். வட்டியும் வராமல் முதலும் கிடைக்காமல் இழுத்து கொண்டிருந்ததால் லக்ஷ்மணன் பிரகாஷின் மனைவியிடம் சென்று கரார் காட்டியிருக்கிறார். அதோடு பண வசூலுக்கு பாரம்பரியமாக பயன்படுத்தும் வார்த்தைகளையும் உதிர்த்து வந்திருக்கிறார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஆத்திரமடைந்த பிரகாஷின் 15 வயது தம்பி நண்பர்களோடு சென்று லட்சுமணனை அவரது மகன் குரு பாண்டியின் கண் முன்னே வெட்டி கொன்றிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் குற்றவாளிகளை சிறார் சீர்திருத்த பள்ளியில் அடைத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் தந்தையின் கொலைக்கு காரணமானவர்களை பழிவாங்கியே ஆக வேண்டும் என சபதம் எடுத்திருக்கிறார் குரு பாண்டி. அப்போதுதான் தந்தையின் கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து உதவிய ஒரு முக்கிய புள்ளி கேஸிலிருந்து தப்பித்து வெளியில் சுற்றுவதாக தெரிய வந்திருக்கிறது. அவர்தான் மனோஜ். மனோஜின் ஸ்கெட்ச் தான் தனது தந்தை கொலைக்கு காரணம் என நினைத்த குரு பாண்டி பல நாட்களாக நோட்டமிட்டு அவரை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்னதாகவே மனோஜுக்கு நாள் குறித்திருந்த நிலையில் கஞ்சா கேஸில் கைதாகி இருக்கிறார் மனோஜ். இதனால் வேறு வழியில்லாமல்
ஸ்கெட்சை தள்ளி போட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. வெளியில் காத்திருக்கும் ஆபத்து தெரியாமல் சமீபத்தில் ஜாமீனில் மாசாக வெளியே வந்திருக்கிறார் மனோஜ். இதை அறிந்த குருபாண்டி தனது நண்பர்களான சக்திவேல், விக்கி ஆகியோரோடு சேர்ந்து அவரை வெட்டி கொன்றிருக்கிறார். மூவரையும் கைது செய்த போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.